ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இது சொல்லியே வந்துட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போல்லாம் ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம்ல, பல வருஷம் ஆச்சு பல வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ நிஜமாலுமே பல வருஷம் ஆன மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இது மாதிரி செட்டப் பண்ணி வீடியோ பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் நான் ஏன் இவ்வளோ லேட் பண்ணேன் அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதை நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் நிறைய கமெண்ட்ஸும் வந்துச்சு. சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 monthஸாக நான் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஓகே சாரி. ஸோ பட் இனிமேல் கன்சிஸ்டன்ஸாக போடணும் அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் என்ன காலேஜ் சேர போகிறேன், என்ன குரூப் எடுத்திருக்கேன், எல்லாமே இருக்கும். ஸோ டவுட்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. பட் நம்ம நிறைய பேர் வந்து ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வீடியோக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தீங்க. ரிசல்ட் வந்து ஒரு 5-6 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து vlog வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா கண்டென்ட்டும் வரும்னு நினைக்கிறேன். வரும் ஓகேங்களா. அண்ட் இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் எப்படி ட்ரைபாடு இந்த ரிங் லைட் எதாவது வாங்கி செட் பண்ணி கொஞ்சம் இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இதை நான் இன்னும் அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இந்த குவாலிட்டியுமே எனக்கு செட் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டென்ட்டை விட நிறைய பேர் இப்போலாம் குவாலிட்டி தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதான் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மற்றனாலும் வந்துட்டு இப்போ தான் நம்ம வந்து ரிசல்ட் வீடியோவே பண்ணுறோம். ஸோ ஓகே, நான் ஃபோனில் தான் ரிசல்ட் வச்சுருக்கேன், அதை எடுத்து காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி என்னோடய ரிசல்ட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் டோட்டல் ஞாபகம் இருக்குது, எல்லாத்துலேயும் எவ்வளோ மார்க்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் ஆக்சுவலி லைவ் ரியாக்ஷன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போது வந்துட்டு ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ரிசல்ட் ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் டோட்டல் சொல்கிறேன். அண்ட் நான் எப்படி எழுதுனேன், எனக்கான மார்க்கு கிடச்சிதா இல்லை வந்து எப்படி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரிசல்ட் வந்து அவ்வளோ மார்க்லாம் எடுக்கலை, சுமாராக ஆவரேஜாக எடுத்திருக்கேன். அதுவும் நான் அப்பயே சொல்லிடுறேன். தமிழில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, 85 எடுத்திருக்கேன். ஏன்னா ஆக்சுவலி தமிழ் vlog பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன மனநிலையில் இருந்தேன்னு சொல்லிட்டு. பட் தமிழில் வந்து 85 ஓகே, குட் மார்க், நல்ல மார்க் தான். எனக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் ஐம் ஹாப்பி, ஐம் சாட்டிஸ்ஃபைட். 85 வந்திருக்கு ஓகே. பட் எதுலேயுமே 90 தாண்டல, அது வேறு விஷயம், நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இங்கிலீஷில் 84. நான் சொன்னேன்ல, நான் சரியாக எழுதலை இங்கிலீஷில், 1 மார்க்லாம் ரொம்ப தப்பு பண்ணேன். பட் ஒரு 86 வரும்னு நினச்சேன், 84 வந்திருக்கு. ஓகே, 2 மார்க் தான் கம்மி பண்ணியிருக்காங்க, அது எங்கேயாச்சும் கம்மி பண்ணியிருப்பாங்க பேராகிராஃப் அது இதுன்ட்டு. ஸோ அதனால் அது பெருசாக கணக்கில், அதுவுமே எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் அது. அதுக்கப்புறம் தான் எனக்கு செம்ம டென்ஷனான ஒரு சப்ஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு. மார்க் வந்துட்டு ஜஸ்ட்டு 64. என்னதான் ஃபிசிக்ஸ் பேப்பர் டஃப்பாக இருந்தாலுமே நான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதினேன். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுக்குமே அதுக்கப்புறம் விலாகே போட்டிருக்க மாட்டேன். இங்கிலீஷில் சம்திங் தான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் விலாகே போடல. ரீசன் என்ன, நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபிசிக்ஸ் வந்துட்டு என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. பிகாஸ் எனக்கு தெரியும்ல நான் எவ்வளோ எழுதுனேன்ட்டு. ஸோ ஏன்னா நான் கம்பல்சரிலாம் அட்டன் பண்ணியிருந்தேன். 3 மார்க் மட்டும்தான் ஒழுங்காக எழுதலை, 5 மார்க்லாம் கூட நல்லா எழுதியிருந்தேன், 1 மார்க்கும் நல்லா எழுதியிருந்தேன். எப்படி போட்டாலும் 64லாம் வர வாய்ப்பே இல்லை. நான் இது சும்மா பேச்சுக்கு சொல்லலை, பட் இதுதான் உண்மையும் கூட. பட் ரீவாலுவேஷன் போடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் சொன்னேன் நிறைய பேர்கிட்ட. பட் அவங்களும் வந்துட்டு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரீவாலுவேஷன் போட்டாலும் எப்படியும் ஒரு 10 மார்க் தான் வரப்போகுது, வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். பட் எனக்கு நிஜமாகவே ஃபிசிக்ஸ் மார்க் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. பட் ஓகே, நான் அதை வந்து இப்போது கடந்து வந்துட்டேன். ஒரு 5 நாள் ஆயிடுச்சு, இல்லை 5-6 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. பட் ரியலாக எனக்கு ஃபிசிக்ஸ் மார்க் பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி, எனக்கு இது நம்பவே முடியல. நிஜமாக நான் எழுதுனது இல்லைடா, சத்தியமாக எனக்கு என் மார்க் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும், என்னதான் அவங்க கம்மியாக மார்க் போட்டாலும் நான் எவ்வளோ எழுதியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும்ல. ஃபிசிக்ஸ் மார்க் தான் எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் 80 வரும்னா 79 வந்திருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் எப்பவுமே வந்து கணக்கே போட்டு வச்சுருவேன் எவ்வளோ வரும்ன்ட்டு. பட் ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப கம்மியாச்சே தவிர எனக்கு கெமிஸ்ட்ரியோட அளவுக்கு ஓகே 80 வரும் 85 வரும்னு நினச்சேன். 79 போட்டிருக்காங்க. ஓகே, குட் மார்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். பட் கெமிஸ்ட்ரி வந்து நான் தெரிஞ்சே நிறைய தப்பு பண்ணேன். லைக் எனக்கு உண்மையாக சொல்ல போனால் கெமிஸ்ட்ரியில் 94 வரணும். லைக் நான் எழுதுனதை சொல்லலை, படித்ததுக்கு நான் ஒழுங்காக படிச்சிருந்தேன்னா 94 எடுத்திருப்பேன். ஏன்னா கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நான் தான் சரியாக எழுதலை. இட் வாஸ் மை மிஸ்டேக். ஸோ என்னோடய மிஸ்டேக் நான் ஒத்துக்கிடும்.
கெமிஸ்ட்ரி வந்துட்டு எழுதிட்டுலாம் ஒரு 90 ஆச்சும் வந்திருக்கும், 90 மார்க்காச்சும் வந்திருக்கும் எனக்கு. ஏன்னு தெரில, அநியாயமாக விட்டு வந்துட்டேன். சரி ஓகே, அதை பற்றி இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, மார்க் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. பயாலஜியுமே மார்க் கம்மி பண்ணி தான் போட்டிருக்காங்க. 75 தான் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு 85 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 10 மார்க் குறைச்சிட்டாங்க. எப்படி குறைச்சாங்கன்னு தெரில. பட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே 2 நாள் படித்து அவ்வளோ எடுத்திருக்கேன். ஏன்னா சுத்தமாக நான் பயாலஜி தொடவே இல்லை. அந்த இயர் ஃபுல்லாக நான் பயாலஜியே படிக்கல. சும்மா ஏதாவது ஒன்று எழுதிட்டு வருவேன். அந்த 2 நாள் தான் நான் பயாலஜியே படிச்சுட்டு 75 வாங்கியிருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சது பெரிய விஷயம் தான். ஸோ 2 நாளில் வந்து ஒரு 20-25 லெசன் இருக்குமா? எத்தனை லெசன் இருக்கும்? இல்லை அதுக்கும் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 10-12, அதில் ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி தான் இருக்கும். ஸோ அத்தனை ரெசண்ட்டை நம்ம படித்து 2 நாளில் வந்து எடுத்திருக்கோன்னா எனக்கு அது பெரிய விஷயம்தான். ஏன்னா நான் அந்த வருஷம் ஃபுல்லாக சுத்தமாக பயாலஜி ஒன்றுமே படிக்கல. சீரியஸாக எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஓவம் ஸ்பெர்ம் எப்படி வரையணும், அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லெசன் நல்லா தெரியும், அவ்வளோதான். மித்தபடி எதுவுமே எனக்கு தெரியாது பயாலஜியை பொறுத்த வரைக்கும். நான் இப்போ அப்புறமா தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு போனேன். ஒரு அத்தனை 5 மார்க், அத்தனை 2 மார்க் எல்லாத்தையுமே நான் அந்த 2 நாளில் தான் படித்தேன். இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸுமே ஓகே, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, பட் ஓகே 66 வந்திருக்கு. மேக்ஸ் வந்து நான் ஒரு 75 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக மொத்தத்தில் நான் வந்து என்னோட மார்க் எவ்வளோ வரும்னா 480 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 600க்கு 480 வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருந்தது, என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. அண்ட் அதுவும் தான் என் ஒரிஜினல் மார்க்கும் கூட. ஏன்னா நான் அவ்வளோதான் எழுதியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்த மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 453. இதுதான் என்னோடய மார்க்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 453. இதில் ஓகேங்களா? ஸோ 453 தான் என்னோடய மார்க்கே. என்னோடய மார்க்கு கம்மின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து அதே மாதிரி அதிகம்னு சொல்ல மாட்டேன். இது ஒரு மாதிரி நார்மலாக. பட் ஆனால் இதை நிஜமாக நிறைய பேர் கம்மின்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், இது கம்மி மார்க்கா? கஷ்டப்பட்டு எடுக்கிற நம்மளுக்கு தானே தெரியும் இது எவ்வளோ. என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நான் யூடியூப் பண்ணுறனோ இல்லை வீடியோஸ் பண்ணுறதுனாலையோ என்னுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் வந்துட்டு படிப்பு இல்லாமலாம் போகாது. என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் படிக்க முடியும். எனக்கு மேக்ஸு சுத்தமாக வராது, ஃபிசிக்ஸும் சுத்தமாக வராது. பட் ஃபிசிக்ஸ் இந்த வாட்டி நல்லா பண்ணியும் மார்க்கு கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மீதி சப்ஜெக்ட்லாம் ஓரளவுக்கு ஓகே. பட் ஃபிசிக்ஸு பயாலஜி மேஜரில் தாங்க போயிடுச்சு. ரொம்ப அடிபட்டுருச்சு. கட் ஆஃபே 140 கூட தாண்டலன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப கஷ்டம். பட் ஓகே, எனக்கு ஒரு 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 நம்பிக்கை தான். எனக்கு என்னென்னா லைக் ஓகே, எப்படி சொல்கிறது, ஒரு சம்திங் சொல்லுவாங்களே, அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. மார்க் வந்து நான் வந்து பெருசாக வந்து மார்க்கை வந்து ஒரு இதுவாக மதிக்க மாட்டேன். லைக் அதுதான் என்னோடய லைஃப் அப்படிலாம் கிடையாது. பட் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு சில டைம் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கலாமோ, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் அப்படின்னு தோணும். சில டைம் என்ன தோணும், நம்ம நல்லா தானே எழுதணும், ஏன் பேப்பர் இப்படி டிக் பண்ணியிருக்காங்கன்னு தோணும். ஸோ லைக் அது ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஃபீலிங்ஸ் தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் எனக்கு வரவே இல்லை. என்னதான் இருந்தாலும் 10th தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்துச்சு. 11லேயும் சரி 12லேயும் சரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலை. அதுவும் 12th 11th நான் ஒன்றுமே படிக்கலை. 12th படித்ததை ஒரு கால்வாசி கூட நான் 11th படிச்சிருக்க மாட்டேன். பட் ஆனால் 11th எனக்கு 421, 12th 453. என்னடா வந்து 30 மார்க்காடா இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்தேன். சத்தியமாங்க 11th நான் அவ்வளோ ஒன்றுமே படிக்கல. ரொம்ப அசால்ட்டாக போய் எழுதிட்டு வந்தேன். ஆனால் அவ்வளோ மார்க்கு. நான் 12th ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு மீன்ஸ் லைக் ஓரளவுக்கு 11th கம்பேர் பண்ணும்போது 12th வந்து நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் லைக் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படித்தேன் 12th அப்படின்னு. பட் ஆனால் 30 மார்க்ஸ் தான் டிஃப்ரெண்ட். இதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ படித்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, அந்த 30 மார்க் போச்சுன்னா அதுக்கு இதுவும் கட் ஆஃப்லாம் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதனால் பட் ஓகே, என்னோடய தமிழ் மார்க்கை வச்சு நான் எல்லாத்தையும் கொஞ்சம் தமிழில் 85 எடுத்திருக்கேன் பவ்யா, விட்டுரு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் தமிழில் எப்படி எடுப்பேன் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க் வந்து 60, 65, 70 தாண்டினதே கிடையாது. ஸ்கூலில் ஒரு வாட்டி கூட நான் 70 மார்க் தமிழில் வாங்கினதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் 85 வாங்கியிருக்கேன். 10th 80 வாங்கினேன். 10th ஆச்சரியம் தமிழ் தான். பட் என்னோடய ஹையஸ்ட் மார்க்கே தமிழ்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கேர் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் DML vlog போடலான்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3K நமக்கு வரப்போகுது. அதனால் வந்து 3K ஸ்பெஷல் Q&A வீடியோ போடலான்னு வச்சுருக்கேன். ஸோ Q&A வீடியோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் கம்யூனிட்டி அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் சாரி ஃபார் த டிலே.
இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு. உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும் எந்த காலேஜ் அதுன்னு. நான் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஏன்னா நான் இன்னும் நானே டிசைட் பண்ணல. ஸோ அதனால் எல்லாமே வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. அண்ட் இதில் என்னென்ன ஆக்சுவலி எனக்கு வேறு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் அது வந்து வேறு மாதிரி சேனல். இது வந்து வேறு மாதிரி சேனல். விலாகிங் அது மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்ன சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே என்ன வேணால் பண்ணிக்கோங்க. சரி ஓகே பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் சீக்கிரமாக வந்துடும். நான் வந்து சொல்கிறேன். ஓகே வரும்னு நினைக்கிறேன். So bye bye.